நெதர்லாண்டில் ராட்டர்டாம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. இதில் விடுதலை பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டையுமே ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்து முடிச்சதுமே ஆடியன்ஸ் 5 மினிட்ஸ்க்கு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு படம் அவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு போல. அஸ் அ டேரக்டரா வெற்றிமாறனா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ரீசெண்டாக ZEE5ல வீரப்பனோட பயோபிக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். விடுதலை முழுக்க முழுக்க அவரோட லைஃப் ஸ்டோரியை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு. வீரப்பனோட ரோலை அப்படியே நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ப்ளே பண்ண மாதிரி இருக்கும். விடுதலை பார்ட் 1 ரிலீஸ் ஆனதுமே ஒரு ஹாட் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. எதை பேஸ் பண்ணியும் கிடையாது, முழுக்க முழுக்க கற்பனையே அப்படின்னு சொல்லி தான் அவங்க படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கோட அடுத்த நாள் அப்படியே ட்ரெண்ட் ஆச்சு. விடுதலையில் ஃபர்ஸ்ட் சீனே பயங்கரமாக இருக்கும். ஒரு ரயில் குண்டு வெடிப்பு சம்பவத்தை தான் எடுத்திருப்பாங்க. அது அப்படியே அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்னு இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ அது வீரப்பனோட வாழ்க்கை வரலாறை வச்சு எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு படம். எனிவே படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு.